கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக வழக்கை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கில் இதுவரையும் தொடர்புடைய 21 நபர்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு முக்கிய தகவல்களான வெளியானது. குறிப்பாக இதுல முக்கிய நபரான பார்க்கக்கூடிய மாதேஷ் என்பவரிடம் நடத்திய விசாரணையில இவர் சென்னை மாதவரம், ரவுண்டானா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல சட்டவிரோதமாக இவர் மெத்தனால் வாங்கி இருப்பது விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த வழக்கில் மேலும் பல பேரிடம் விசாரணை மேற்கொண்டால் பல தகவல்கள் வெளியாகும் என்ற கோணத்துல 6 நாட்கள் கேட்டு கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்துல சிபிசிஐடி போலீசார் மனு தொடரப்பட்ட நிலையில இதுல 3 நாட்கள் அவருக்கு நேற்று கஸ்டடி வழங்கப்பட்டது. அதாவது 11 நபர்கள்ல கஸ்டடி எடுத்து தற்போது சிபிசிஐடி போலீசார் 2வது நாட்களாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இவர்களிடமிருந்து எங்கிருந்து இவர்கள் மெத்தனால் வாங்கினார்கள், அதாவது போலி பில் மற்றும் பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் வாங்கப்பட்டு இருப்பதால் இவர்கள் எந்த தொழிற்சாலையில் இருந்து வாங்கப்பட்டுள்ள என்பது தொடர்பாக நடத்திய விசாரணையில இவர்கள் சென்னை மாதவரம், ரவுண்டானா மற்றும் ஆந்திரா என பல்வேறு பகுதிகளில் அதாவது 5க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள்ல இவர்கள் இந்த மெத்தனால் வாங்கப்பட்டு இருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து தற்போது அந்த தொழிற்சாலைகள்ல யார் யார் எல்லாம் மெத்தனால் இவர்களுக்கு வழங்கியுள்ளனர் என்பதை பட்டியல் தயாரித்து அந்தந்த தொழிற்சாலையின் உரிமையாளர்களுக்கு தற்போது நோட்டீஸ் அனுப்ப சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதாவது 5க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் இருந்து இவர்கள் மெத்தனால் வாங்கப்பட்டிருப்பதால் இவர்கள் போலி பில் மூலமாக உரிமையாளருக்கு தெரியாமல் அதில் ஏதேனும் ஊழியர் ஏதேனும் இந்த மாதிரியான மெத்தனாலை வழங்கினாரா, அதாவது அதிகப்படியான பணத்தை கொடுத்ததால் இவர்கள் சட்டவிரோதமாக இந்த மெத்தனாலை வழங்கினாரா என்பது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்வதற்காக அவருக்கு சம்மன் அனுப்ப முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தனித்தனியாக இந்த தொழிற்சாலை உரிமையாளருக்கு சம்மன் அளித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த 11 நபர்களிடம் தீவிரமாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் பிறகாக அந்த தொழிற்சாலை உரிமையாளர்கள் வரவழைத்து விசாரணை மேற்கொண்ட பிறகு இதில் எந்த மாதிரியான சட்டவிரோதமாக இவர்கள் மெத்தனால் கொடுத்தனர், யார் யாரிடம் இருந்து கொடுத்தனர், பயன்படுத்தப்பட்ட மெத்தனாலை எவ்வளவு ரூபாய்க்கு கொடுத்தனர், அதில் எத்தனை லிட்டர் சப்ளை செய்யப்பட்டது என்பது தொடர்பான முழு விவரங்கள் தெரிய வரும் என சிபிசிஐடி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.